முத்து ஷெட்டில் இருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, "இங்கே தான் இருக்கியா முத்து?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் எல்லா இடத்துலையும் உன்னை போய் தேடிட்டு வரேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "ஏன்? இல்லை ஒரு முக்கியமான வேலை, நீ என் கூட வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. "இல்லை கார் ஒன்று எடுக்கணும்." "ஏன்? இருக்க கார் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை என்னோட ஃப்ரெண்டுக்கு அங்கே ஒருத்தவங்க இருக்காங்கள தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு வாங்கணும்" அப்படின்னு சொல்கிறாரு. "ஓ அப்படியா, சரி வரேண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வராரு. 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. போயிட்டு இந்த காரை பார்க்குறாங்க. கார் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. இந்த கார் வந்து இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணா போதும். சூப்பரா இருக்கும். காசு இருந்தா நானே வாங்கிப்பேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. இது எல்லாமே மீனா ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. "என்னம்மா முத்துக்கிட்ட உண்மைய சொல்லிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. "இல்ல, இல்ல இப்ப வேணாம். அதுக்கு வேற இடம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "நான் சொல்ற இடத்துக்கு நீங்க கார எடுத்துட்டு வந்துருங்கன்னு" சொல்றாங்க. சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாரு. வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே சூப்பரா சந்தோஷமா கிளம்புறாங்க. "என்ன மீனா அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்க" அப்படின்னு முத்து சொல்றாரு. "அதுவா கோயிலுக்கு போகறதுக்கு தான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி. நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க பேசுறீங்க? நீங்களும் வாங்க என் கூட" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "ஐய்யய்யோ! எனக்கு வேலை இருக்குமா? நீ ஏதாவது வேண்டுதல்லாம் வச்சிருப்ப. உன்னலாம் தூக்க சொல்லுவ. நான்லாம் வரல கோயிலுக்கு" அப்படின்னு முத்து சொல்றாரு. "என்னங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட்டிட்டு போறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஆட்டோல போறாங்க. போனோனே பயங்கரமா அங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. மீனோட அம்மா இருக்காங்க, அக்கா எல்லாருமே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டும் கார கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. கார பார்க்குறாரு. "என்ன அவங்க கார் வாங்கிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமா, ஆமா. அவங்க வாங்கிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாலை கொண்டு போயிட்டு போடுறாங்க சீதா. "மாலை கூட ஆர்டர் குடுத்துருக்காங்க. அதனால தான் போடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து ஐயர் வராரு. "வாங்க நில்லுங்க. இங்க வந்து பூஜை பண்ணணும்" அப்படின்னு சொல்றாரு. "வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடுறாங்க. "ஏன் என்ன கூப்பிடுற?" அப்படின்னு முத்து சொல்றாரு. உடனே மீனாவோட அம்மா சொல்றாங்க, "உங்களுக்கு தான் மாப்பிள மீனா அந்த கார வாங்கியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னது இந்த கார மீனா வாங்கியிருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "ஆமாம், ஆமா. சரி நீங்க போங்க ஃபர்ஸ்ட்டு போய் பூஜைய முடிங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி வந்து நிக்கிறாரு. ஐயர் எல்லாமே சேர்ந்து பூஜைலாம் பண்றாரு. உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு முத்து. "இந்தாங்க கார் கீ" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "உனக்கு ஏது அவ்ளோ பணம்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. "இருந்த பணம் கொஞ்சம் இருந்தது. கொஞ்சோண்டு கடன் வாங்கி நான் ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க தான் டியூ கட்டணும்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே முத்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. "சரி ஒரு வாட்டி கார ஓட்டி பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி முத்து போயிட்டு ஓட்டுறாரு. மீனா உட்கார்றாங்க. உட்காந்து அவர் அப்படியே வண்டிய ஸ்டார்ட் பண்றாரு. அப்படியே கை மேல வைக்கிறாங்க. அவ்ளோ சந்தோஷப்படுறாரு முத்து. 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா போறாங்க. விஜயா ரோகிணி கிட்ட பேசுறாங்க. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா இதெல்லாம் நீ பண்ணியிருப்ப. இங்க பாரு, என் கோவத்த நீ கலராத. இதுக்கு மேல நான் அவ்வளோதான் நீ. எவ்ளோ தைரியம் தான் என் பேர நீ மாத்தியிருப்ப. அந்த பத்திரத்த வச்சு தானே உனக்கு வாங்கி குடுத்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லையே அந்த பத்திரத்த தான் நான் மீட்டு குடுத்துட்டேன்ல." "என்ன மீட்டு குடுத்துட்டேன்னு பேசிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. இதான் உனக்கு லாஸ்ட்டு. இவ்ளோ நாள் இங்க இருக்க. உங்க அம்மா யாருமே வரல. உங்க அப்பா கூட உன்ன தேடி வரல. உன்ன நான் எப்படி பார்த்துக்கிறேன், யார் எதிர்க்காவது உன்ன விட்டு குடுத்து பேசுறனா, அதே மாரி தான் நடந்துக்கணும். இன்னொரு வாட்டி என்ன கேட்காம ரோகிணி ஏதாவது பண்ண, அவ்வளோதான் நீ" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறாங்க. ரோகிணி அப்படியே பயப்படுறாங்க. வெளிய வராங்க. வந்தவுடனே யோசிக்கிறாங்க. இவங்க என்ன இப்படி போட்டு மிரட்டுறாங்களே! ஐய்யய்யோ! நம்மளோட எல்லா கதையும் தெரிஞ்சா அவ்வளோதான் போல. இந்த வீட்ல நம்மள மனோஜோட சேர்ந்து வாழவே விட மாட்டாங்க போல. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து, மீனா 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. பயங்கர சந்தோஷத்தோட வராரு. வந்தோனே, "அப்பா வாப்பா வெளிய" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாரு. "என்னப்பா, என்னப்பா வரேன், வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, விஜயா எல்லாருமே வெளிய வந்து பார்க்குறாங்க. "இங்க பாருப்பா காரு" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா காரு யாருதுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. "அப்பா நம்ப காரு தான்ப்பா. எனக்கு தான்ப்பா மீனா வாங்கி குடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்றாரு முத்து. அத கேட்டோனே அண்ணாமலை பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அப்படியே விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாப்பா? அப்பா இந்த பூக்கடைலப்பா அத வச்சு அதுல வர பணத்துல தான்ப்பா எனக்கு மீனா இந்த கார வாங்கி குடுத்துருக்கா" அப்படின்னு சொல்றாரு. "இது மீனாவோட சொந்த உழைப்புப்பா" அப்படின்னு. அத கேட்டோனே விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. "என்ன இது? இந்த பூ கட்டின காசுல காரெல்லாம் வாங்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. ரோகிணியும் அப்படியே பார்க்குறாங்க. சுருதி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "கங்ராச்சுலேஷன் சூப்பர். நீங்க நல்லா வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷ் பண்றாங்க. "அண்ணா சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்றாரு. "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா" அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, "நான் தான் சொன்னேன்ல, மீனா ரொம்ப 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 தங்கமான பொண்ணு. இந்த வீட்டுக்கு மருமகளா கிடைக்க நம்ம குடுத்து வச்சிருக்கணும். எவ்ளோ பணம் வேணா கூட சம்பாதிச்சுக்கலாம். ஆனா மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா, கண்டிப்பா நமக்கு பெரிய விஷயம் அது" அப்படின்னு சொல்றாரு. "நல்ல பொண்டாட்டி தான் உனக்கு அமைஞ்சிருக்கா. சரியா? உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அத கேட்டோனே முத்து பயங்கரமா சந்தோஷப்பட்டாரு. "மீனா நல்ல வேலை பண்ணியிருக்கம்மா. எனக்கே கஷ்டமா இருந்தது அவன் ஆட்டோ ஓட்டும்போது. எப்படியோ கார் போயிடுச்சே" அப்படின்னு சொல்லிட்டு. "நல்ல வேலை கார நீ வாங்கி குடுத்துட்ட" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. "அதுல என்னம்மா இருக்கு? அவரு ஆட்டோ ஓட்டும்போது
எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இந்த பணம் வந்ததுல்ல, அதனால இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி இந்த காருக்கு ஃபர்ஸ்ட்டு டியூ கட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டியூ கட்டணும். ஒரு 1,00,000 மட்டும் ஃபர்ஸ்ட்டு குடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்கப்பா உங்கள உட்கார வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அண்ணாமலை. இதோ வரேன். வரியா விஜயா நீ? நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணாமலை எல்லாரையுமே உட்கார வச்சு கார்ல ஓட்டுறாரு. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க முத்து, மீனா, அண்ணாமலை எல்லாருமே.